வீட்டில் ஃபிஷ் வளர்த்து உங்களுக்கு போர் அடிக்குதா? அப்போ நான் சொல்கிற ஒரு 5 பெட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ நான் சொல்கிற பெட்ஸ் வந்து மினிமம் 1000 ரூபாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். 1000 ரூபா தாண்டி இருக்கவே இருக்காது. நம்பர் 1 ஹாம்ஸ்டர்ஸ். ஹாம்ஸ்டர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன முயலை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரேபிட் வாங்கி வளர்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு கேஜ் செட்டப் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்தா தான் ரேபிட்டை நீங்கள் வீட்டில் வளர்க்க முடியும். ஆனால் ஹாம்ஸ்டரை வந்து நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியிருக்கீங்களா, அந்த சைஸ்லேயே ஒரு கேஜ் செட் பண்ணிங்கன்னா ஹாம்ஸ்டரை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டில் வளர்க்கலாம். நம்பர் 2 கினிபிக். கினிபிக் எப்படி இருக்கும்னா, ஹாம்ஸ்டர் மாரியே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் லார்ஜ் சைஸ். கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஒரு வீட்டில் ஒரு குட்டி டாக் வந்து நீங்கள் வளர்க்குற மாதிரியே இருக்கும். நம்பர் 3 காக்டெயில். காக்டெயில் நீங்கள் வீட்டில் வாங்கி நீங்கள் வளர்க்குறப்ப உங்கள் வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ், அப்புறம் பெரியவங்க, அப்புறம் நீங்களாகட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப அந்த காக்டெயில் பண்ணுற சின்ன சின்ன க்யூட்டான விஷயம்லாம் உங்களை ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும். நம்பர் 4 ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் வந்து காக்டெயிலோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதேமாதிரி ஸ்பேஸும் ரொம்ப தேவைப்படாது. இந்த மாதிரி டேர்ம்டு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை நீங்கள் குழந்தைங்கிட்ட கொடுக்குறப்ப அவங்க மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன்னா காக்டெயில், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வளர்த்து போர் அடிக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பேர்ட் டைப்லேயே வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மால் கண்ணூர் போகலாம். இப்போ நான் சொல்கிற எல்லா பேர்ட்ஸும் அண்ட் பெட்ஸும் வந்து மினிமம் 1000க்குள்ளே மட்டும்தான் இருக்குமே தவிர 1000 தாண்டி இருக்கவே இருக்காது.